புரியுதா இல்லையா? இருபத்தி தேர் வருது. தேர் வந்து வந்துச்சு தெரியுது. அவங்க நல்லா தெரியுது. பச்சு அப்பா தூக்குறாரு. கிட்ட அந்த பிறகு தூக்குறாரு. வந்துச்சுக்கா, அதோ வந்துச்சுக்கா, கிட்டது வந்துச்சு, தர்காட்ட வந்துச்சு. ட்ரோன் அங்கே பறகுது, தேரனை தான் ட்ரோன் பறக்குது. ட்ரோன் அண்டர் ஃபீட்னா எவ்வளோ தூரம், 100 அடினா எவ்வளோ தூரம், அதில் நெக்ஸ்ட்டு போவாங்க. அப்புறம் இது சண்டை சொல்லியிருந்தாங்க, அண்டர் ஃபீட்டு 100 அடி. நம்ம இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி 5 இடம் நீட்டு. ஐ மீன் எங்கே தெரியுமா, இங்கேருந்து அந்த தர்காவில், இங்கேருந்து அந்த தர்காவில் இருந்தால் 100 அடி. இந்த ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த மாதிரி, ஒரு 10 வாட்டில் அப்படி கிடையாது. இவர் மட்டும்தான் வருவார், சிவன் மட்டும்தான் வருவார். இந்த ஒரு வாட்டி மட்டும் புது பேருன்றதால 2 பேர் ஜோடியாக வருவாங்க. அந்த வாட்டி கிடையாது. இதை பார்த்தோன்னா மறு ஜென்மம் கிடையாது. அதுக்காக தான் வந்து மறு ஜென்மமே வேணும். நிஜமா அப்படி தான் சொன்னான் ஐயர், சொன்னான் ஐயர், மறுபிறவி கிடையாது அந்த மாதிரி பார்த்தா. மறுபிறவி கிடையாது அந்த மாதிரி பார்த்தா. அதுக்காக தான் வந்துக்குது. நான் எதுக்காக குருவானா? மறுபிறவி கிடையாது. எது பார்த்தா தேவையில்ல, இருக்கிற பிறவியே போதும். நான் எப்போ எந்த பிரிவு இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் நான் எதுவும் வாசல்
வச்சு ஓம் நம சிங்க பேர் அச்சு சாமி ஓம் நம சிவாய ஓம் ட்ரோன் பேர் அச்சு மேலே ட்ரோன் பேர் ஓம் நம சிவாய ஓம் சரிடா தெரியல நம்ம சாமி தள்ளுறாங்க குழந்தை வச்சு உள்ள போயிடு குழந்தை வச்சு உள்ள போயிடு உள்ள போயிடு அங்கே பாரு உள்ள போன வந்து தள்ளுறாங்க உள்ள போ கயிறு போயிடு உள்ள போயிடு கயிறு அக்கா கயிறு போலாம் மணந்து போகாதீங்க நிற்கும் சாமி பாப்பா பார்த்து சேஃப் பண்ணிடு பாப்பா பார்த்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அந்த கயிறு தொட்டு வச்சு கயிறு உடம்புச்சு இல்லை இவங்க சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க மொத்தம் தேர் இதுலேயே இந்தியாவிலே தான் பெரிய தேரம் கண்ணு தேர் குழந்தை பாரு அச்சு சத்துல பூந்துருங்க அங்கே கொஞ்ச நேரம் நிற்கணும் அந்த மடத்தாண்ட கிளம்ப ஒரு நிமிஷம் கிட்ட பார்த்து நல்லா கிளம்பாமா சரி யார் எடுக்கணும் சாம்பிராணி பார்க்க போடுறாங்க பேர்